அபி மணிட்ட வண்டி கேட்டிருக்கேன், ஆஸ்பத்திரியே போயிட்டு வந்துருவா. ஏன்னா என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. வாட்ஸ்அப்பில் பி நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லி மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி வாங்க போகலாம். ஏண்ணே என்ன விஷயம்? காலைல அவசரமாக ஃபோன் பண்ணி வண்டி வேணும்னு கேட்டீங்க, இந்தாங்க சாவி. பி நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் வந்துச்சு. அதான் அபியை கூப்பிட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ வீட்டில் இரு. என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? ஆமாம். ஏண்ணே நீங்கள் ஓ பாசிட்டிவ்னு பி நெகட்டிவ்க்கு தரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ பாசிட்டிவ்ங்கிறது யூனிவர்சல் டோனார் மணி, யாருக்குனாலும் பிளட் கொடுக்கலாம். அண்ணே ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனரே கிடையாது. ஏன்டா உனக்கு தெரியாதா? நீ பாட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. மணி நீ தானே தெரியாம பேசுற. ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதனாலதான் அதுக்கு பேரு யூனிவர்சல் டோனர். அப்படி கிடையாது. நெகட்டிவா இருக்கவங்க தான் எல்லா குரூப்புக்கும் பிளட் கொடுக்கலாம். பாசிட்டிவ் குரூப் உள்ளவங்க எல்லாத்துக்குலாம் பிளட் கொடுக்க முடியாது. நீங்க ஓ பாசிட்டிவ் உங்களால கொடுக்கவே முடியாது. யூனிவர்சல் டோனரே கிடையாது. நீங்க ஒன்றும் புரியல மணி. உங்களுக்கு சார்ட் போட்டே புரிய வைக்கிறேன். இப்போ பிளட் குரூப்பில் உள்ள அந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக மறந்துடுங்க, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன், அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ ஏ குரூப் இருக்குன்னா ஏபிக்கு கொடுக்கலாம். இதுவே வாங்குறது ஏ ஓட்டர் தான் வாங்க முடியும். இதுவே பி குரூப்னு வச்சுக்கோங்களேன், பி ஏபிக்கு கொடுக்கலாம். வாங்குறது பி ஓட்டர் தான் வாங்க முடியும். இதுவே ஏபினா ஏபிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். வாங்குறது ஏபி ஓட்டர் தான் வாங்கலாம். இதுவே ஓ குரூப்னா ஏபி ஓட்டர் இருந்து கொடுக்கலாம். ஆனால் வாங்குறது ஓட்டர் இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். டேய் அதான் ஓ கிட்ட இருந்து வாங்க முடியும், நீயே சொல்லிட்டல. அண்ணன் ஓ பாசிட்டிவ் தானா, யூனிவர்சல் டோனரா? அதான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்ன விஷயம்னா, இப்போ பாசிட்டிவ் குரூப் இருக்கிறவங்க பாசிட்டிவ்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். நெகட்டிவ் குரூப் இருக்கவங்க மட்டும் தான் பாசிட்டிவ் குரூப் நெகட்டிவ் குரூப்னு ரெண்டுக்குமே கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஏ பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பாசிட்டிவ் ஏ வந்து யார் யார் கொடுக்கலாம்? ஏக்கும் ஏபிக்கும் கொடுக்கலாம். ஆமா, இது பாசிட்டிவா இருக்கனால ஏ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுக்க முடியும். வாங்குறது பாத்தீங்கன்னா ஏ ஓட்டர் இருந்து வாங்கலாம். இப்ப பாசிட்டிவா இருக்கனால பாசிட்டிவ் இருந்து வாங்கலாம், நெகட்டிவ் இருந்து வாங்கலாம். அப்ப ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ். சரி, இப்போ நீங்க ஏ நெகட்டிவ்க்கு சொல்லுங்க பாப்போம். இப்போ ஏ நெகட்டிவ்க்கு கேட்குறியா? இப்போ ஏ நெகட்டிவ்ங்கிறவங்க யாருக்கு கொடுக்கலாம்னா நெகட்டிவ்க்கு கொடுக்கலாம், பாசிட்டிவ்க்கு கொடுக்கலாம். ஏங்கிறது ஏக்கு கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம். அப்பனா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ்க்கு ஏ நெகட்டிவ்காரங்க கொடுக்கலாம். சூப்பர். யார்கிட்ட இருந்து வாங்கலாம்னா ஏ ஓ ரெண்டுகிட்ட இருந்தா வாங்க முடியும், அதுவும் நெகட்டிவ்கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். அதனால ஏ நெகட்டிவ்காரங்களுக்கு ஏ நெகட்டிவ்காரங்க கொடுக்கணும், இல்ல ஓ நெகட்டிவ்காரங்க கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தா வாங்க முடியும். கரெக்டா? சூப்பர்ண்ணே. டே அபி, பி பாசிட்டிவ் காரங்க யாருக்கு கொடுக்கலாம், யார்கிட்ட இருந்து வாங்கலாம், கரெக்டா சொல்லி பார்ப்போம். மீன் எடுத்துட்டு நான் வந்து பி ஏபி இவங்க ரெண்டு பேருமே கொடுக்கலாம். இப்ப பி பாசிட்டிவா இருந்தா பி பாசிட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கலாம். இப்போ பிக்கு யாருக்குன்னா கொடுக்கணும்னு, பிக்கு யாருன்னா கொடுக்கணும்னா இப்ப பி பாசிட்டிவா இருக்குன்ற பட்சத்துல வந்து ஓ கொடுக்கலாம், அப்புறம் பி கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அப்ப பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த மாதிரி 4 பேர் கொடுக்கலாம். இதே மாதிரி தானே பி நெகட்டிவ். இப்போ பியா இருக்கனால பார்த்தீங்கன்னா ஏபிக்கு கொடுக்கலாம், நெகட்டிவா இருக்கனால பாசிட்டிவ் கொடுக்கலாம், நெகட்டிவ் கொடுக்கலாம். அப்ப பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ். ஆனா வாங்குறது நெகட்டிவ் இருந்து மட்டும் தான் வாங்க முடியும். அப்ப பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த மாதிரி தான் எல்லாமே. ஆனா ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் தான் ரொம்ப கஷ்டம். அது என்ன கஷ்டம்? அதெல்லாம் அவனுக்கு கஷ்டம் இல்லையா? அதான் முன்னாடியே சொல்லிட்டியே. இப்ப ஏபியா இருந்தா கொடுக்கறது ஏபிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். வாங்குறது ஏட்ட இருந்து வாங்கலாம், பீட்ட இருந்து வாங்கலாம், ஏபிட்ட இருந்து வாங்கலாம், ஓட்ட இருந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்ப ஏபி பாசிட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏபி பாசிட்டிவ்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே இது ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இப்படி எல்லா பிளட் குரூப்ல இருந்துமே அவங்க வந்து வாங்கிக்கலாம். தான விஷயம். இதான் விஷயம். இதே ஏபி நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் இருக்கா, அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே கொடுக்கலாம். அப்ப ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ரெண்டுமே கொடுக்கலாம். வாங்குறது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மட்டும் தான் வாங்க முடியும். அப்ப ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ். சரி, இப்ப யூனிவர்சல் டோனார் மேட்டருக்கு வருவோம். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே கொடுக்கலாம். இப்போ ஓ பாசிட்டிவ்னு எடுத்துக்கோமே, பாசிட்டிவ் இருக்கா, அப்போ அது எந்த நெகட்டிவ் குரூப்புமே தர முடியாது. இதுவே நெகட்டிவ் இருந்தா எல்லா பாசிட்டிவும் தரலாம். அதாவது ஓ நெகட்டிவ் தான் எல்லா குரூப்புக்கும் தர முடியும். அதான் யூனிவர்சல் டோனார். ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனார் கிடையாது. நீங்க ஓ பாசிட்டிவ் தானே, அதனால நீங்க யூனிவர்சல் டோனார் கிடையாது. இந்த ஓ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு தானே பிரச்சனை. ஏன்னா வேற குரூப்காரங்க உங்களுக்கு பிளட்டே தர முடியாது. மணி, இப்ப நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும்போது ஹாஸ்பிட்டல் நேம், பேஷண்ட் நேம், பிளட் குரூப் ரிக்வயர்ட் அப்படின்னு போட்டு பி பாசிட்டிவ் அப்படின்னு மட்டும் தான் போடுறாங்க. ஆனா பி பாசிட்டிவ் காரங்களுக்கு பி பாசிட்டிவ் காரங்க கொடுக்கலாம், பி நெகட்டிவ் காரங்க கொடுக்கலாம், ஓ பாசிட்டிவ் காரங்க கொடுக்கலாம், ஓ நெகட்டிவ் காரங்க கொடுக்கலாம். இவ்வளவு பேர் கொடுக்கலாம்ல. அப்பனா பி பாசிட்டிவ் தேவைப்படுறவங்க இதனாலையும் சேர்த்து போட்டா நிறைய பேர் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப எனக்கு பாரு, பி நெகட்டிவ் வேணும் அப்படின்னு மட்டும்தான் மெசேஜ்ல வந்துச்சு. இப்ப பி நெகட்டிவ் காரங்களுக்கு இன்னும் சில பேர் கூட சேர்ந்து கொடுக்கலாம். அதுவும் சேர்ந்து வந்திருந்தா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈஸியா வேலை முடியும்ல. கரெக்ட் தானே கேட்கறது. அந்த இடத்துல கிராஸ் மேட்சிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க.
இப்ப நீங்களும் பி பாசிட்டிவ் நானும் பி பாசிட்டிவ் எனக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா இப்ப நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு வந்து HIV டெஸ்ட் இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்க பிளட் கொடுக்க தகுதியானவனா அவங்க பிளட் வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுவே இப்ப பி பாசிட்டிவ் காரங்க பி நெகட்டிவ் தரலாம்ல, அந்த நேரம் குரூப் மாறி இருந்துச்சுன்னா கிராஸ் மேட்சிங் அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓகே செட் ஆச்சு அப்படின்னா தான் அந்த பிளட் வந்து என்கிட்ட தருவாங்க. ஆனா அந்த நேரம் அர்ஜென்ட்டா நமக்கு வந்து பிளட் தேவைப்படும். சோ பி பாசிட்டிவ் ஒருத்தவங்க டக்குன்னு வந்துட்டாங்கன்னா ஈஸியா மாத்திரலாம்ல. இதுவே வேற குரூப் ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த கிராஸ் மேட்சிங் டெஸ்ட்லாம் வச்சு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது ரொம்ப லேட் ஆகும்ல. அதனாலதான் சில நேரம் பாத்தீங்கன்னா இப்ப சில ஹாஸ்பிட்டல்ல சில இந்த பிளட் டோனர் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இருக்கிறத கொடுங்க நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்குவாங்க. இப்ப நாளை பின்ன பி பாசிட்டிவ் தேவைப்படுது, ஆனா பி பாசிட்டிவ் இல்லைன்னா கொஞ்சம் சங்கடம் ஆயிரும்ல. அதனால நீங்க பி பாசிட்டிவ் தந்தீங்கன்னா அவங்க வந்து பிளட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நேரம் வேற பிளட்டை மாத்தி விட்டு இதை ஸ்டாக் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி சில நேரம் மாத்தி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஆனா மாத்தி ஏத்துறப்ப கிராஸ் மேட்சிங் அப்படின்ற டெஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இப்ப நம்ம சொன்ன கான்செப்ட் படி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓஹோ, எனக்கு கூட இது ரொம்ப நாளா டவுட்னே. என்னடா இது இந்த மாதிரி கேக்குறாங்களே, இப்படி எல்லாம் போலாமே எல்லாருமே போலாம்னு. ஆனா நீ சொன்ன விஷயம் புதுசா இருக்கு. அது சரிடா மணி, இப்ப நம்ம உடம்புலாம் ஒரே பிளட் குரூப்பா இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி இல்ல, எதுக்கு இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு? கரெக்ட் பேபி, அதுலயும் விஷயம் இருக்குடா. இப்ப ஆன்டிஜன் ஏ இருந்தா உங்க பிளட் குரூப் ஏவா இருக்கும். இதுவே ஆன்டிஜன் பியா இருந்தா பிளட் குரூப் பியா இருக்கும். இதுவே ஆன்டிஜன் ஏபியா இருந்தா உங்க பிளட் குரூப் ஏபியா இருக்கும். ஆன்டிஜனா இல்லனா பிளட் குரூப் ஓவா இருக்கும். இதுவே RH ஆன்டிஜன் இருந்தா பாசிட்டிவ், RH ஆன்டிஜன் இல்லனா நெகட்டிவ். இதான் விஷயம். இப்ப நீங்க எந்த பிளட் குரூப், நீங்க எப்ப கடைசியா பிளட் டொனேட் பண்ணீங்க, இது வரைக்கும் எத்தனை தடவை பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க, இப்ப நான் சொன்ன டீடைல்ஸ் படி நீங்க எந்த குரூப்புக்கு பிளட் டொனேட் பண்ணலாம், எந்தெந்த குரூப்புக்குலாம் பண்ண முடியாது அப்படி எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பாப்பா, நீ சொல்ற மாதிரி எல்லாருமேங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பிளட் குரூப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணுவார்னா பேரை எழுதிட்டு பக்கத்தில் இம்மிடியேட்டாக அவங்க பிளட் குரூப் என்னன்னு கேட்டு பிளட் குரூப்பை பக்கத்தில் போட்டே பதிவார். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் கூட ஒருத்தர் வச்சிருந்தாரு, நான் ரொம்ப பார்த்து வியந்தேன். ஆனால் நான் இன்னும் அது கடைபிடிக்கல. அந்த மாதிரி நமக்கு வர மாட்டேங்குது, தோண மாட்டேங்குது. பட் ஆனால் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் AB பாசிட்டிவ், நான் பிளட் குரூப், அதனால AB பாசிட்டிவ் பிளட் குரூப் வேணும்னு யாராவது கேட்டால் அந்த நேரத்தில் நான் போய் பிளட் கொடுக்கறத வச்சிருக்கேன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்துலையுமே சரி, இப்போ எல்லார் குடும்பத்துலையுமே சரி, பெரியவங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் ரத்தம் ஏற்றிருப்போம். இந்த குருதி கொடைங்கிறது, இந்த ரத்த தானம்ங்கிறது வந்துங்க அதுக்கு வார்த்தையே இல்லை அது சொல்றதுக்கு. ஏன்னா வேற எதை வேணா மனுஷனால தயாரிக்க முடியும், ஒரு செயற்கையா பண்ண முடியும். இது வரைக்கும் ரத்தத்தை நம்மளால செயற்கையா தயாரிக்க முடியல. அது இன்னொரு உயிரில இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம் தான். அதனால எப்பப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்ப அந்த ரத்த தானம் செய்யுங்க. அது ஒரு பயங்கரமா மணி சொன்ன மாதிரி உதவி பண்ணும், ஒரு உயிரே காப்பாற்றும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். அபி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில இருந்து யாருக்காவது ரத்தம் ஏற்றுறோம்னா இந்த இது வந்து HIV டெஸ்ட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறத கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு புது தகவலையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னொரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி நன்றி. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே.